சென்ற வார வகுப்போட தொடர்ச்சியாக D10 தசாம்ச வர்க்க சக்கரம் இந்த வாரம் நாம் அரசாங்க உத்தியோகம் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அவருக்கான கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தில் கௌரவங்கள், அங்கீகாரங்கள், சமூக அந்தஸ்து, கீர்த்தி, புகழ், அப்புறம் அவருடைய தொழில் மாற்றம், தொழிலில் வீழ்ச்சி, ஏமாற்றப்படுறது, ஏமாறுறது, இதெல்லாம் தசாம்ச சக்கரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கா? அது எப்படின்னு இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுப்போம். போன வாரம் தசாம்ச வர்க்க சக்கர கணிதம் பார்த்துட்டு தசாம்ச வர்க்க சக்கரம் அமைக்கிறது மற்ற விவரங்களெல்லாம் பார்த்துட்டு பாராட்டிய நபர்கள் அனைவருக்கும் நன்றி. தங்களுடைய கருத்துக்களை, சந்தேகங்களை கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்க. இன்னும் யாரும் நம்மளுடைய வீடியோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக வரும். பழைய வீடியோக்கள் இல்லை மற்ற இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சேனல் அப்படின்னா பிளேலிஸ்ட்லேயோ அல்லது கோர்ஸ்லேயோ போய் நீங்கள் பார்க்கலாம். அதில் அவைலபிள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தேகங்கள் எதுவும் இருப்பினா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் வரும். இப்போது தசாம்ச சக்கரத்தினுடைய இரண்டாவது பகுதி. இந்த இரண்டாவது பகுதியில் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அமைக்கப்பட்ட தசாம்ச வர்க்க சக்கரம், உதாரண சக்கர ராசி சக்கரத்துக்கு தசாம்ச வர்க்க சக்கரம் எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு நினைவூட்டலுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து அரசாங்க உத்தியோகம் பார்க்கறதுக்கான விதிகளை பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்றதுக்கான விதிகளை நம்ம பார்ப்போம். ஜாதகம் வந்தோடனே நீங்கள் அதனுடைய தசாம்ச வர்க்க சக்கரத்தை எடுத்துக்கணும். அந்த தசாம்ச வர்க்க சக்கரத்தில் அரசாங்க காரக கிரகங்கள் சொல்லப்படுகிற சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய பலத்தை பார்க்கணும். அது பலமாக இருந்தால் தான் ஜாதகருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அமர்றதுக்கோ அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் அமர்றதுக்கோ வாய்ப்புகள் முதல்ல இருக்கும். அப்போது D10 அப்படின்ற தசாம்ச வர்க்க சக்கரத்தில் சூரியன் செவ்வாயும் ஆட்சியோ உச்சமோ அல்லது நட்பு வீடுகளிலோ இருக்கணும். அடுத்து இந்த சூரியனோ செவ்வாயோ D10 தசாம்சத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் அமர்றது மிக மிக ஒரு உன்னத யோகமான அமைப்பு அரசாங்க வேலையை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் குறிப்பாக 10ஆம் வீட்டிலேயே சூரியன் போய் அமர்ந்தா அங்கே அது திக்பலம் பெறுது. அப்போ அது உயர்ந்த பலம். அது அரசாங்கத்தில் கெசட்டட் ஆஃபீஸர் அந்த மாதிரி அரசில் பதிவு பெற்ற அதிகாரின்ற யோகத்தை வரைக்கும் தரக்கூடிய அமைப்பை வச்சிருக்கும். இதுதான் முதல் விதி, காரக கிரகங்களுடைய பலத்தை தீர்மானிக்க வச்சு நாம் சொல்லக்கூடியது. ரெண்டாவது, அந்த ஜாதகருக்கான கர்மஸ்தானம் என்ன விதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியணும் இல்லையா? அப்போ அந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துடைய லக்னம், அப்புறம் அந்த 10ஆம் பாவகத்துடைய சுபத்தன்மை, இதை ரெண்டையும் ஆராயணும். அப்போது D10 லக்னாதிபதி பலம் பெற்று D10ல் 10ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். அப்போனா கண்டிப்பாக ஜாதகர் அரசதிகாரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ரெண்டாவது, D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தை 10ஆம் வீட்டுக்கு சூரியன், குரு இந்த மாதிரி சுபக்கிரகனோட பார்வையில் சேர்க்கை இருக்குது. இங்கே சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது லக்ன சுபராக இருக்க வேண்டும். அப்போது 10ஆம் அதிபதி 6, 8, 12 மறையாமல் 11ஆம் வீட்டில் அமர்றது கூட ஒரு விதத்தில் லாபத்தை தரும். அப்போ இந்த விதிகள் இருக்கான்னு அடுத்து நாம் பார்க்கணும். பொதுவாக அரசாங்க வேலை அப்படின்றது சாதாரணமாக கிடைக்காது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும், அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்முக தேர்வுகள்னு சொல்லி சோதனை தேர்வுகள்னு சொல்லிட்டு நிறைய தேர்வுகள் இருக்கும். இதில் போட்டிகள் கடுமையாக இருக்கிறதுனால நமக்கு எதிரிகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அந்த உத்தியோகம் உடனடியாக கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது இந்த போட்டிகளில் வெற்றி பெறுறோமா இல்லையான்ற அந்த காரணத்துக்காக D10 தசாம் வர்க்க சக்கரத்தில் 6ஆம் பாவத்துடைய பங்கு மிக முக்கியமானது. அந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 6ஆம் வீட்டில் ராகுவோ செவ்வாயோ அல்லது சனியோ இந்த மாதிரி பாவ கிரகங்கள் அமர்ந்தால் ரொம்ப நல்லது. இது உபஜயஸ்தான விதி பிரகாரம் பாவ கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் அமர்றது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அது இங்கே 6ஆம் வீடுன்னு சொல்கிறோம். ஏன் 6ஆம் வீடு இந்த இடத்துல உபஜயம்னு சொல்கிறோம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடு உபஜயஸ்தானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருந்து ஜாதகருக்கு முன்னாடி சொன்ன அமைப்புகள் இருந்ததுன்னா அந்த போட்டித் தேர்வில் லட்சக்கணக்கான பேர் எழுதினாலும் அதில் வென்று தரவரிசையில் முன்னிலை பிடிச்சு அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான ஒரு நிலை.
அடுத்ததா இந்த அமாத்திய காரகன் ஏற்கனவே சொன்னோம். ஆத்ம காரகன்றது ராசியில லக்னம் ராகு கேதுவை தவிர்த்து அதிக பாகை வாங்கிய கிரகம் வந்து ஆத்ம காரகன். அதிலே இரண்டாவது நிலை அதிக பாகை வாங்கினா ரெண்டாவது நிலையில் இருக்கிறது அமாத்திய காரகன் சொன்னோம். இந்த அமாத்திய காரகன் வந்து D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் சூரியனுடையோ அல்லது 10ஆம் அதிபதியோட தொடர்பு பெறணும். அப்படி இருந்து அந்த தசாம்சத்துல வந்து அந்த அமாத்திய கிரகம் வந்து சுபத்துவமா இருந்ததுன்னா ஜாதகருக்கு அரசாங்க வழியில நிரந்தர ஜீவன் அமைப்பு இருக்கக்கூடியது வாய்ப்புகள் பிரகாசமாக உண்டு. இப்போ மேற்சொன்ன அமைப்பெல்லாம் ஒரு ஜாதகருக்கு இருக்குன்னு வச்சுப்போம். உடனே வேலை கிடைச்சிருமா அரசாங்க வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. என்னது இவ்வளவு விதிகளும் சொல்லி நீங்க வாய்ப்பு இல்லைன்றீங்கன்னு? ஆமா, தசா புத்தி சாதகமா இருக்கணும். தசா புத்தி சாதகமா இல்லைன்னா அந்த அரசாங்க வேலை அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேற்சொன்ன விதிகள் இருந்தாலும் குறைவே. அப்போ இங்க தசா புத்தி வந்து என்ன பண்ணணும்? தசாம்ச வர்க்க சக்கரத்துல 10ஆம் வீட்டுல ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருந்தா அந்த கிரகத்தினுடைய தசையா இருக்கலாம், அல்லது அந்த 10ஆம் வீட்டு அதிபதியுடைய தசையா இருக்கலாம், அல்லது 6ஆம் வீட்டோட அதிபதியோட திசையா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அந்த அரசாங்க வேலைக்கான முயற்சிகள் சாதகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுல மிக முக்கியமா ராசியிலையோ அல்லது தசாம்சத்திலேயோ சூரிய தசை அல்லது சூரிய புத்தி நடந்தா அந்த காலகட்டம் வந்து அரசாங்க வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும். அடுத்ததா இந்த கோச்சார கிரகங்களும் மிக பிரதான பங்கு வகிக்கிறது. ஏன்னா தேர்வு எழுதிட்டு இருப்பாங்க, காத்துட்டு இருப்பாங்க, ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ இல்லை தேர்வு ரிசல்ட்டோ வராமல் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோச்சார குரு பகவான் அந்த ஜாதகருடைய D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தின் 10ஆம் வீட்டையோ அல்லது 10ஆம் அதிபதியோ தனது சுப பார்வையில் பார்க்கலன்னு அர்த்தம். ஒருவேளை பார்த்தா அந்த வருடத்தில் ஜாதகர் கனவு வேலையான அரசாங்க உத்தியோகம் வர்றதுக்கான அந்த தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். பொதுவாக D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் சூரியன் அப்புறம் 10ஆம் அதிபதி எந்தெந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்கன்னு கிரகநிலையை வச்சு தான் அரசு துறையிலேயோ சாதிப்பாங்களா இல்லை தனியார் துறையில் சாதிப்பாங்களா துல்லியமாக சொல்ல முடியும். இந்த விதிகளை அதோட பொருத்தி பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தெளிவாக கண்டறிய முடியும். எந்த ஒரு மனிதனுக்குமே வேலை கிடைச்சிட்டா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுல வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம், சம்பளம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த வேலையில உரிய அங்கீகாரம் கிடைக்குதா, தான் ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலையில உரிய அங்கீகாரம் கிடைக்குதா, தனக்கான கௌரவம் அங்கே நல்லா இருக்குதா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அப்போ இந்த கௌரவங்கள் உரிய அங்கீகாரம் கிடைக்கிறத இந்த ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதுக்கு வந்து D10ல தசாம்ச வர்க்க சக்கரத்தோட லக்னம், தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 10ஆம் அதிபதியோட பலம் என்னன்னு பார்க்கணும். இது வந்து மகா கீர்த்தி யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது தசாம்ச வர்க்க சக்கரத்தில் லக்னாதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் வந்து தங்களுக்குள்ள கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல இருந்தோ அல்லது பரிவர்த்தனை பெற்றோ அல்லது சேர்க்கை பெற்றோ இருக்கணும். இதுதான் விதி. அப்படி இருந்தா ஜாதகர் செய்கிற தொழிலையோ பிஸ்னஸ்லையோ அல்லது வேலையிலையோ அவருக்கு சமுதாயத்தில் அல்ல அந்த வேலையில பல தலைமுறைகளுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேர் இருக்கும். அவர் ஒரு சாதனையாளர் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா இந்த அமாத்திய காரகன் இவர் வந்து இந்த 10ஆம் வீட்டோடையோ இல்லை 11ஆம் வீட்டோடையோ சம்பந்தப்படுறது. இதுவும் நான் D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துலாம் சொல்றேன், ராசி சக்கரத்துல அல்ல. அப்போ ஜாதகருடைய ஜாதகத்துல அமாத்திய காரகன் வந்து D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல லக்னத்திலேயோ 10ஆம் வீட்லையோ 11ஆம் வீட்லையோ ஆட்சி உச்சம் அல்லது சுபகிரகனோட சேர்க்கை பெற்று அமர்ந்திருந்தா விசேஷம். இந்த அமைப்பு வந்து அவருக்கு அந்த கரியர்ல மிக ஒரு ஹையஸ்ட் அதாவது உன்னத நிலையை கொடுக்கும். அவருக்கான வாழ்நாளில் வந்து மிக உயரிய விருதுகள், பாராட்டுகள், சர்வதேச அளவிலான அங்கீகாரங்கள், இன்னும் சொல்ல போனால் கம்பெனிக்குள்ளேயும் அங்கே ரெக்கக்னேஷன், கலீக்ஸ்கிட்ட வந்து தனக்கான மரியாதை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அடுத்ததா சிலருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ராஜயோகங்கள் இருக்கும். இந்த ராஜயோகங்கள் D10 தசாம்ச வர்க்க சக்கரத்திலையும் பிரதிபலிக்கணும். அந்த அமைப்பு அங்கேயும் இருக்கணும். இருந்தால் இந்த ராஜயோகங்கள் சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா இந்த ராஜயோகங்கள் பெரிதாக பலன் தராது.
அப்போ அதில் குறிப்பாக பஞ்சமகா புருஷ யோகங்கள், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தசாம்சத்தில் கேந்திரஸ்தானங்களில் செவ்வாய் அமர்ந்திருந்தா அது ருசக யோகம், புதன் அமர்ந்திருந்தா பத்திர யோகம், குரு இருந்தா ஹம்ச யோகம், சுக்கிரன் இருந்தா மாலவிய யோகம், சனி இருந்தா சச யோகம். இது அங்க வெறுமன அமர்ந்திருக்கிறதோட இல்லாம ஆட்சியோ உச்சமும் பெற்றிருந்தா அதுதான் ராஜயோகம். அப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 10ல புதன் உச்சம் பெற்றிருக்காருன்னா அது பத்திர யோகம். அப்படி ஒரு அமைப்பு ஜாதகருக்கு இருந்தா அவர் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராகவோ ஒரு சிறந்த எழுத்தாளராகவோ அல்லது கணக்குத்துறையில ஒரு சிறந்த நிபுணராகவோ இருக்க வாய்ப்பு உண்டு. சில பேர் கணக்குத்துறையில புதுசா ஃபார்முலா கண்டுபிடிச்சு கூட பேர் வாங்கிறதுக்கான அம்சமும் உண்டு. அடுத்தது இந்த வேலையில அவருக்கான கௌரவ பட்டங்கள், அவார்ட்ஸ் சொல்லப்படுகிற விருதுகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எஸ். இதை கொடுக்கக்கூடிய இடங்கள், அதை சுட்டி காட்டக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா D10ல 11ஆம் வீடும் 5ஆம் வீடும். இந்த 11ஆம் வீடு அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் செய்கிற வேலைக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் பாராட்டுகளை கொடுக்கறது. இந்த லாபஸ்தானம் கௌரவஸ்தானமும் கூட, அவருக்கான கௌரவமாக அது அங்கே இருக்கும். இதே 5ஆம் வீடு அவருக்கான பாப்புலாரிட்டின்னு சொல்லப்படுகிற புகழை குறிக்கும். அப்போ இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 11ஆம் வீட்டை குரு அல்லது மற்ற சுபகிரகங்கள் பார்க்கறது, அல்லது 11ஆம் அதிபதி 5ஆம் வீட்டை பார்க்கறது, இதெல்லாமே இந்த மாதிரி கௌரவ பட்டங்கள் விருதுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த தொடர்பு ஏற்படும் போது ஜாதகருக்கு பொன்னாடை போத்துவாங்க, இல்லை அரசாங்க விருது கிடைக்கும், வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைக்கலாம், கார்பரேட் நிறுவனம்லாம் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அவார்டு கூட கிடைக்கலாம். அதாவது உரிய அங்கீகாரம் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உண்டு. வேலையில் உரிய அங்கீகாரம், கௌரவம் இல்லை கௌரவ பட்டங்கள், விருதுகள் கிடைக்கிறதுக்கான விதிகளை பார்த்தோம். இந்த விதி அமைப்புகள் இருந்ததுன்னா உடனே ஜாதகருக்கு கிடைச்சிருமா இதெல்லாம் அப்படி கேட்டிங்கன்னா எகெயின் இல்லை. தசாபுத்தி சாதகமாக இருந்தால் தான் இது வரும். எந்த ஒரு விதியும் தசாபுத்திகள் சாதகமாக இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த உரிய பலன் அந்த ஜாதகரை போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இங்கேயும் அப்படிதான். எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகருக்கு D10ஓட லக்னாதிபதி அல்லது D10ஓட தசாம்ச அதிபதி 10ஆம் அதிபதி அவட மகாதசை நடக்கிற காலத்தில் அது சாதனையாக மாறி அங்கீகரிக்கப்படும். இல்லைன்னா ஜாதகரோட அமாத்தியக்காரக கிரகத்தோட தசாபுத்தி காலம், அந்த காலத்தில் அந்த குறுகிய காலத்தில் ஒரு அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அது ஒரு ப்ரொமோஷனாவோ அல்லது விருதாவோ அல்லது ஒரு கௌரவ பட்டமாவோ கிடைக்கலாம். அதே நேரத்தில் கோச்சார குருவும் இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும். இந்த குரு பகவான் ஜாதகரோட தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 10ஆம் வீட்டையோ அல்லது அமாத்திய காரகனோடு சொல்லப்படும் அந்த கிரகத்தையோ பார்க்கும்போது ஜாதகர் செய்த சாதனைகள் உலகத்துக்கு தெரிய அவருக்கு பாராட்டுகளாக நடக்கும். அவர் கால்பதிக்கும் துறையில் ஒரு புதிய மைல்கட்டை உருவாக்கி சாதனை படைக்க பொதுவாக D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் அமாத்திய கிரகம் எங்கே இருக்குது, 10, 11ஆம் வீடுகள் எவ்வளோ பலமாக இருக்குன்னு பார்த்தா இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஜாதகரோட வேலையை தாண்டி வெளியில் சமூகத்தில் அவர் நிலை எப்படி சொல்லிக்கொள்கிற மாதிரி இருக்குமா, ஒரு அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் இருக்குமா, கீர்த்தி புகழ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதையும் நம்ம D10 தசாம்ச வர்க்க சக்கரம் மூலமாக கண்டறிய முடியும். இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் பொதுவாக 5ஆம் வீடு பாப்புலாரிட்டின்னு நான் சொன்னேன். அது நமக்கான புகழையும் குறிக்கக்கூடியது, கீர்த்தி, நற்பெயர், அதான் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம். இது தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியும் ஒன்னா இணைந்து கேந்திர திரியோண ஸ்தானங்கள் அமர்ந்திருந்தா அல்லது ஒருத்தங்களை சமசப்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தா இது மகா கீர்த்தி யோகம்னு சொல்லப்படுகிற யோகத்தை கொடுக்கும். அப்போ அவர் செய்கிற தொழில் சாதாரணமாக இருந்தாலும் சமூகத்தில் அவரோட செயல்பாடுகள் பெரிதாக பேசப்பட்டு அவருக்கு புகழையும் கீர்த்தி கொண்டு சேர்க்கும். அதே போல தான் இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடம், அப்புறம் சந்திரனுக்கு 10ஆம் இடம், இது ரெண்டுமே சுபமாக இருந்தா, இது எந்த லக்னத்துக்கு, தசாம்ச லக்னத்துக்கு தசாம்ச வர்க்க சக்கரத்தில் பார்க்கணும். தசாம்ச வர்க்க சக்கரத்தில் தசாம்ச லக்னத்துக்கு, தசாம்ச வர்க்க சக்கரத்தில் சந்திரனுக்கு, இது ரெண்டுக்கும் 10ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தா அந்த வீட்டை சுப கிரகங்கள், எது குரு சுக்கிரன் இந்த மாதிரி முழு சுப கிரகங்கள் பார்த்தா என்னாகும் அப்படின்னு கேட்டால் அந்த ஜாதகருக்கு தொழில் ரீதியாக சமுதாயத்திலிருந்து
அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ மக்கள் மத்தியில் இவருக்கு இயல்பாக ஒரு நல்ல பேரும் சமூக அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த 7ஆம் வீடு அப்படின்றது வந்து பொதுவாக நம்ம சொல்கிறோம் பப்ளிக் ரிலேஷன் சொல்கிறோம். அதாவது பொதுமக்களுடைய நேரடி தொடர்பு அன்றாடமாக இருக்கலாம், அல்லது பொதுமக்களுக்குடைய அமைப்புகளோடு வச்சும் தொடர்பாக இருக்கலாம். ஆனால் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்றது வந்து இந்த 7ஆம் வீடு குறிக்கும். இந்த 4ஆம் வீடு அப்படின்னு சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, பொதுமக்களுடைய அங்கீகாரத்தை அல்லது பொதுமக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய சிம்மாசனம் சொல்லப்படுகிற அமைப்பை இந்த 4ஆம் வீடு குறிக்கும். இந்த 4, 7 D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் இந்த 4ஆம் வீட்லையோ அல்லது 7ஆம் வீட்லையோ சந்திரனோ குருவோ அல்லது புதனோ வலிமையா, அதாவது முழு பலத்தோடு அமர்ந்திருந்தா இந்த ஜாதகர் அப்படின்றவர் கலைத்துறை, அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்லையோ அல்லது ஒரு பெரிய தொழிலதிபராக மாறி ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களை பெற்று சமூகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார் அப்படின்றது தான் இந்த விதி. அப்போ அந்த மாதிரி இது வந்து 4ஆம் வீட்லையோ 7ஆம் வீட்லையோ என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து முடிவெடுக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்னபடி 11ஆம் பாவகம் அவருக்கு வந்து கௌரவ பட்டங்களை கொடுக்கும், வாழ்நாள் சாதனை விருதுகளை கொடுக்கும். இது வந்து சமூகத்திலையும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியதுக்கு எடுத்துக்கலாம். அப்போ தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 11ஆம் வீட்டில் சூரியன் அல்லது குரு இவங்க இருந்தாங்கன்னா புகழ், சமூக கௌரவம், ஆன்மீகம் சார்ந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அப்படி இருந்தால் ஜாதகரை தேடி பல விருதுகள், கௌரவ டாக்டர் பட்டங்கள், சாதனையாளர் விருதுகள், வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் ஜாதகருக்கு உண்டு. இந்த சமூக அங்கீகாரமும் அவருக்கான கீர்த்தியும் புகழும் எப்போ உச்சத்தை தொடும், எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகெயின் தசாபுத்தி காலத்தில் தான். இந்த தசாபுத்தி காலங்களில் வந்து D10ல் 5 அல்லது 10ஆம் அதிபதியோட தசா புத்தி இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அவருக்கான அங்கீகாரம் கிடைத்தே தீரும். அதே இதில் அமாத்திய காரகிரகத்தோட தசாபுத்திகள் இருந்தால் ஜாதகத்தில் 2வது பாகை பெற்ற ஒரு ராசியில் 2வது அதிக பாகை பெற்ற கிரகம் அமாத்திய கிரகம். அந்த கிரகத்துடைய தசா புத்தி D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் இந்த அமாத்தியக்காரன் சுப வீடுகளில் அமர்ந்திருக்கணும். சுப வீடுகளில் அமர்ந்தில்லாமல் அசுப வீடுகளில் அமர்ந்திருந்தால் இதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில நேரங்கள் இதுக்கான வாய்ப்புகள் வரும், ஆனால் அது கெட்டதை நாளிதழில் வெளிப்படுத்துகிற மாதிரி வரும் நல்லதை விட. அப்போ பேப்பரில் வந்து கெட்ட பேர் வெளியில் வரலாம், சமூக ஊடகங்கள்லையும் கெட்ட பேர் வெளியில் அப்படி மாறிடும், நல்லதா இல்லைன்ற பட்சத்தில். அப்போ அதனால் சுபத்துவமாக இருந்தால் இவருக்கு உரிய கௌரவமோ அல்லது புகழோ கீர்த்தியோ பொதுமக்களிடையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுக்கு கோச்சார குரு பகவான் ஜாதகரோட தசாம்ச வர்க்க சக்கரத்தில் வந்து லக்னத்தையோ 5ஆம் வீட்டையோ 10ஆம் வீட்டையோ பார்க்கக்கூடிய, கோச்சாரத்தில் பார்க்கக்கூடிய அந்த வருடங்கள் வந்து ஜாதகருக்கு ஒரு மறக்க முடியாத கௌரவம் அல்லது கீர்த்தி, புகழ், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் பொதுவாக இருக்கிற ஜாதகர் வந்து வெறும் பணத்துக்காக வேலை பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்கிற சமுதாயத்தில் தங்களுக்கான பேரும் புகழும் ஒரு மைல்கல்லாக நிற்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அதுக்காக தொடர்ந்து பாடுபடுவாங்க அப்படின்றத இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு கௌரவமாக, அவர்களுக்கு அங்கீகாரமாக, அல்லது ஒரு கௌரவ பட்டங்களா, அல்லது சமூகத்தில் அங்கீகாரமாக, அல்லது கீர்த்தி புகழ் ஏற்படுறதுக்கான விதிகளை பார்த்தோம். ஒருவேளை ஜாதகருக்கு தான் செய்கிற உத்தியோகத்தில் தொழில் மாற்றங்கள் அல்லது செய்கிற தொழிலையோ அல்லது வேலையிலையோ தான் தோற்று போகக்கூடிய, அதை வீழ்ந்து விடுகிற வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா அதையும் நம்ம D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் பார்க்கலாம். முதல்ல D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் மறைவு ஸ்தானங்கள் சொல்லப்படுகிற 6, 8, 12 இந்த வீடுகளை குறிப்பாக கவனிக்கணும். ஏன்னா 6ஆம் வீடு அப்படின்றது வந்து உத்தியோகத்தில் வரக்கூடிய போட்டிகள், சக ஊழியரோட சதி, அவங்களோட வழக்குகள், நமக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்குகள், இது எல்லாத்தையும் வந்து 6ஆம் பாவம் குறிக்கும். அதுலேயும் 8ஆம் பாவம் இது ரொம்ப ஆபத்தான ஒரு பாவகம். ஏன்னா இது அந்த வேலை அல்லது அந்த தொழில், இதோட ஆயுள் மற்றும் வீழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். மட்டும் இல்லாமல் அந்த வேலை இழப்பு, அதனால் வரக்கூடிய அவமானங்கள், திடீர் நஷ்டங்கள், இது எல்லாத்துக்குமே இந்த 8ஆம் பாவம் தான் காரணமாக இருக்கும். அதனால் D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 8ஆம் பாவகத்தை மிக முக்கியமாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் 12ஆம் பாவம், ஒரு தொழில் முடங்குது, இல்லை போட்ட முதலீடு நஷ்டமாகுது,
இல்லை தொழிலேருந்து நம்ம கட்டாய ஓய்வு பெற வேண்டிய நிலை வருது, வாலண்டியராக நம்ம வெளியில் வர வேண்டிய கட்டாயம் வருது, இது எல்லாத்தையும் இந்த 12ஆம் பாவம் குறிக்கும். அப்போ அந்த இடத்துல கிரகங்களுடைய அமைப்பு, அந்த பாவத்தினுடைய தன்மை பாதிக்கப்படாமல் இருக்கா அப்படின்றது நம்ம முதல்ல கவனிக்கணும். அதை கவனிச்சாதான் அந்த ஜாதகருடைய தொழில் மாற்றங்களோ வீழ்ச்சிகளோ இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக இந்த 10ஆம் அதிபதி, தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 10ஆம் அதிபதி, இவர் 8ஆம் இடத்திலேயோ அல்லது 12ஆம் இடத்திலேயோ மறந்தால் ஜீவன பங்கம் ஏற்படும். அதாவது தொழில் இல்லாமல் போகலாம். பங்கம் அப்படின்றது இல்லை, இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் D10 உடைய 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்லையோ அல்லது 12ஆம் வீட்லையோ இருந்து அவ கூட ராகுவோ அல்லது சனியை சேர்க்கை பெற்றா கண்டிப்பாக பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் முடங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம், பெரிய தடையை உருவாக்கக்கூடிய இது இருக்கலாம். அதனால் அது இல்லாமல் வேலை செய்கிறவங்க அப்படின்னா நம்ம கேரியர் திடீர்னு அசைக்க முடியாத ஒரு சரிவு, அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி டக்குன்னு பார்த்தா ஒரு சரிவு எதுக்கு ஏற்பட்டுச்சுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு நிலை இருக்கலாம். இது ஞாபகத்தில் வச்சுங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் கவனமாக செயல்படுறது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக எல்லா தொழில் மாற்றங்களும் சில நேரத்தில் சரிவை நோக்கி போகிறதில்லை. சில நேரம் தொழில் மாற்றம் அப்படின்றது இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க, ஆனால் ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும், ஆனால் கடுமையாக இருக்கும் வேலை. சில நேரத்தில் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போவாங்க, நினச்சபடி இல்லாமல் அது அங்கேருந்து கவுத்துட்டு அங்கேருந்து வேலையை குறைஞ்ச நாளில் விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும், அது வீழ்ச்சி. அதனால் இதை தொடர்ச்சி எல்லாமே வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது. பொதுவாக 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் தொழில் மாற்றங்களை குறிக்கக்கூடியது. இது வேலையை விட்டுட்டு போகலாம், அல்லது வேலையை விட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து போகலாம், அல்லது வேலையை விட்டு நம்மளை தூக்கலாம், இது எது வேணாலும் வரும். அப்போது இந்த 5ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு. அப்போது இந்த உத்தியோகிகளை பற்றி மாற்றி அது தெளிவாக குறிக்கும். அதே மாதிரி தான் 9ஆம் வீடு அப்படின்றது 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. அதனால் தற்போதைய தொழிலில் என்ன விதமான மாற்றங்கள் ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்றது ஆராயறதுக்கு 9ஆம் வீடையை நம்ம பயன்படுத்தணும். இந்த தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 5ஆம் அல்லது 9ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் நடக்கும்போது ஜாதகர் வேலையை ராஜினாமா செய்துட்டோ அல்லது வேலையை வெறுத்து போயோ அந்த வேலையை விட்டு இன்னொரு துறைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக சொல்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு கேள்விப்படலாம், நீங்கள் ஐடி வேலையை விட்டுட்டு அவர் விவசாயத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகளோட தொடர்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது. இந்த ராகு கேது எப்பயுமே ஒரு நிழல் கிரகம் சொன்னாலும் வேலையில் ஸ்கேம், நம்ம போய் எங்கேயோ ஒரு ஸ்கேமில் மாட்டிப்போம், இல்லை திடீர்னு வரக்கூடிய சதியில் மாட்டிப்போம். இந்த மாதிரி இதுக்கு இந்த ராகு கேதுடைய நிலைகள் காரணம். அப்போது இவங்க எந்த பாவகங்களை கடக்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய எந்த பாவங்கள் அது தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 10ஆம் பாவகம் அல்லது 8ஆம் பாவகம், இதில் ராகு இருந்து தசையும் அது நடந்துச்சுன்னா ஜாதகர் பேராசைப்பட்டு புதிய முதலீடு போடலாம்னு நினச்சி தொழிலை ஏமாந்து போவார். இல்லை நிறுவனத்தில் பழிச்சொல்லுக்கு ஆளாகி செய்யாத தப்புக்கு ஆளாகி வேலையை இழக்க வேண்டிய சூழலில் இருப்பார். இதுவே கேதுவாக இருந்ததுன்னா கேது 10ஆம் இடத்துல இருந்தால் இந்த வேலையை வேணாம் ஜாதகரை விரக்தியில் விட்டுட்டு வேறு வேலையை பார்ப்பார். அதே நேரத்தில் தொழிலாக இருந்தால் ஜாதகருக்கு தொழில் மீது ஈடுபாடு குறைஞ்சி வேறு யாராவது எடுத்துக்கிட்டா பரவாயில்லன்னு தொழிலை விட்டுட்டு போகக்கூடிய நிலையை கேது உருவாக்குவார். இதனால் ராகு கேது நிலையை நம்ம பார்க்க வேண்டிய மிக அவசியம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த தொழில் மாற்றங்கள் வீழ்ச்சிகள் எல்லாமே எப்படி கௌரவங்கள் பட்டங்கள் விருதுகள் அங்கீகாரம் புகழ் கீர்த்தி இதெல்லாம் தசாபுத்தி காலத்தில் தான் கிடைக்கும்னு சொல்கிறோமோ அதே போல் இந்த மாற்றங்கள் வீழ்ச்சிகள் தசாபுத்தி காலங்களில் தான் நடக்கும். அதோட கோச்சாரமும் தொடர்பு பெறும். அப்படிப்பட்ட காலங்களில் தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ அதனால் அந்த காலகட்டம் எதுன்னு பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 8வது அல்லது 12ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது குறிப்பாக தொழில் பிஸ்னஸ் எதுவுமே ஆரம்பிக்கக்கூடாது. அதே நேரத்தில் வேலை பார்க்குற இடத்துல ஈகோ பார்க்காம அமைதியாக எவ்வளோ ஒரு அவமானம் வந்தாலும் அமைதியாக இருந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். சின்னதொரு ரியாக்ஷன் கூட பெரிதாக வேலையை பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அடுத்ததாக இந்த D10 தசாம் சக்கரத்தில் ஒரு கிரகம் நீசமாக இருக்குது, அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக அந்த மாதிரி தசாபுத்தி நடக்கும்போது ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அதாவது கூட்டாளிகள் தொழிலோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுறது நடக்கும், கடனாளி ஆகக்கூடியது நிகழும். அதனால் இதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்புறம் இந்த கோச்சார சனி பகவான் ஜாதகரோட
D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் லக்னத்துக்கு 4ஆம் வீடு, லக்னத்துக்கு 8ஆம் வீடு, லக்னத்துக்கு 10ஆம் வீடு, இதை கடந்து போகக்கூடிய காலம். அப்போ கோச்சார சனி வந்து இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 4, 8, 12, 10ஓட வீட்டை கடந்து போகக்கூடிய காலம். ஜாதகருடைய தொழிலில் வந்து மந்த நிலை, வருமானம் குறைவு, பிஸ்னஸ் வந்து நடக்காமல் போகிறது, இந்த மாதிரி நிலைகளை கொடுக்கும். அதனால கடுமையான மன உளைச்சல்களை கொடுக்கும். வேலையா இருந்தால் எந்த ஒரு இதுவுமே போராட்டமாக இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், கெட்ட பேரை கொடுக்கக்கூடிய நிலையை தரும். அதனால அந்த காலகட்டங்கள் வந்து கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக நாம அறிவுரை சொல்லணும் ஜாதகருக்கு. அடுத்ததா ஒரு ஜாதகர் எப்ப ஏமாற்றப்படுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு. இந்த 6ஆம் வீடு வந்து துரோகம், சதிகள், அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸுக்கான இதை கொடுக்கும். 8ஆம் வீடு திடீர் அதிர்ச்சி, அவமானம், வீழ்ச்சிகள் இதை குறிக்கக்கூடியது. 12ஆம் வீடு வந்து முதலீடு நஷ்டமாக வருது, பண இழப்பீடு வருது, இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய பாவங்கள். இந்த தசாம்ச சக்கரத்துல 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் அதிபதினு சொல்லப்படுகிற கர்மஸ்தானாதிபதி வந்து இந்த 6, 8, 12 ஆகிய மறை வீடுல போய் அமர்ந்து மறையக்கூடாது. அல்லது D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல லக்னாதிபதி அவரும் போய் 6, 8, 12 மறையக்கூடாது. அதோட அங்க ராகுவோ கேதுவோ அல்லது பலமில்லாத சந்திரன் அங்க இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாதகர் வந்து பிறரை கூட்டுத்தனமா நம்பி பெரிய தொகையை முதலீடு பண்ணி ஏமாந்து கடனாளியா நிற்பார் அப்படி சொல்றது. அதுலயும் குறிப்பா 10ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிருந்து கேதுவோட இணைஞ்சிருந்தா இதெல்லாம் நடக்கும். அடுத்தது 12ஆம் வீடு, அப்புறம் 7ஆம் வீடு. இந்த ரெண்டுமே என்ன குறிக்குது? 7ஆம் வீடு கூட்டு தொழில் சொல்லுது, 12ஆம் வீடு பண முதலீடு சொல்லுது. அப்ப என்ன ஆகும்? கூட்டாளிகளால ஏமாற்றப்படுறத இந்த 12ஆம் வீடு காமிக்கும். அப்போ தசாம்ச வர்க்க சக்கரத்துல 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் போய் மறையிறதோ, அல்லது 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டோட வர்றதோ, அல்லது 7ஓட தொடர்பு பெறுறதோ, இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகரோட உழைப்பில் பார்ட்னர் தான் லாபம் பார்ப்பார். இவருக்கு வந்து ஜாதகருக்கு பெருசா லாப கணக்கு வராது. அப்போ அந்த லாப கணக்குகள் அவரை மறைச்சு வச்சுக்கக்கூடிய சூழலும் வரும். ஜாதகருக்கு தெரியாம நிறுவனத்துல பணத்தை கையாடல் செய்யக்கூடிய கூட நிலைகள் அவர் இருக்கலாம். கடைசியா பழி மட்டும் வந்து ஜாதகர் மேல வந்துடும். அந்த மாதிரி துரோகங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நிலை இருக்கும். இந்த 7ஆம் வீடு 12ஆம் வீடு சம்பந்தப்படும் பொழுது யாரால ஏமாற்றப்படுறார் அப்படின்னா பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த தசாம்சத்துல வந்து 10ஆம் அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது தனஸ்தானத்தையோ, அதாவது தனஸ்தானம்ன்ற 2வது வீடு, அந்த வீடுகளை கெடுக்கக்கூடிய கிரகங்களை வச்சு யார் மூலமா ஜாதகர் ஏமாறுவார், இவரை யார் ஏமாத்துவாங்க அப்படின்னு நாம D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தை வச்சு அறிஞ்சிக்கலாம். ஒருவேளை சூரியன் தொடர்பு பெற்றிருந்தா, வெறும் தொடர்பு மட்டும் இல்லை, அந்த கிரகம் வந்து பலம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் அரசு அதிகாரிகள், அதாவது அவருடைய வேலைக்கான பாஸ் அல்லது மேலதிகாரிகள் அல்லது தந்தை போன்ற நபர்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள், இது எல்லாமே வந்து அவரை ஏமாற்றுவாங்க அப்படின்னு. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய ஒர்க்கு மட்டும் அவர் தான் இருக்கும், அதனுடைய ரிசல்ட் நல்ல பேரெல்லாம் மேலதிகாரிக்கு போயிடும். இதே சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்தா சொந்த தாய் வழி உறவுகள், நெருங்கிய பெண் தோழிகள், பெண் ஊழியர்கள், அதாவது கூட்டு தொழிலில் இருக்கிற பெண் பார்ட்னர்கள், இவரால் ஜாதகர் ஏமாற்றப்படலாம். செவ்வாய் தொடர்பாக இருந்ததுன்னா உடன் பிறந்த சகோதரர்கள், முக்கியமாக இளைய சகோதரர், பங்காளிகள், நெருங்கிய இரத்த சொந்தங்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் அல்லது சீருடை அணியும் நபர், அவர் வந்து போலீஸாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், பாதுகாப்பு இருக்கலாம், ஏன் செக்யூரிட்டியாக இருக்கலாம், இவங்களால ஏமாற்றப்படலாம். அடுத்தது வந்து புதன் தொடர்பு பெற்றுச்சுன்னா கணக்காளர்கள் சொல்லப்படுகிற அக்கௌண்டன்ட், ஆடிட்டர்ஸ், புரோக்கர்ஸ், கமிஷன் ஏஜென்ட் அல்லது மிக நெருங்கிய நண்பர், அவர் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டோட, அந்த ஃப்ரெண்டு, இவங்க மூலமாக ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்கு ஆளாவார். அடுத்தது குரு தொடர்பு பெற்றுச்சுன்னா ஜாதகர் வந்து தன் தொழிலில் யாரை குருவாக மதிக்கிறாரோ, யாரை ஒரு மென்டார் ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ, ஒரு ஆலோசகராக வச்சிருக்காரோ, அல்லது ஆடிட்டர் கணக்காளராக வச்சிருக்காங்களோ, வக்கீலாக இருக்காங்களோ, அவங்களால ஏமாற்றப்படுவாங்க. சில நேரம் வந்து போலீஸ் சாமியார் மூலமாகவும் ஏமாற்றப்படுவாங்க. ஏன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பு இருந்தால் போலீஸ் சாமியார் மூலமாகவும் ஏமாற்றப்படுவாங்க. அடுத்தது சுக்கிரன் தொடர்பு பெற்றிருந்தா கண்டிப்பாக கூட்டு தொழிலாளி பார்ட்னர்ஸ் யார் இருக்காங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்களே, அவங்களால, பெண் ஊழியர்கள் அல்லது ஸ்பௌஸ், பெண் துணை, அவர்களால் அல்லது உறவினர்கள், பெண் உறவினர்கள் அங்கேயுமே ஏமாற்றப்படுவார். அடுத்தது வந்து சனியோ ராகுவோ தொடர்பு பெற்றிருந்தா கண்டிப்பாக அவங்க கீழே வேலை பார்க்குற லேபர், எம்ப்ளாயீஸ், வேலைக்காரர்கள்,
அல்லது அடையாளம் தெரியாத மூணாவது நபர், தேர்ட் பர்சன், ஸ்கேமு, சைபர் ஃப்ராடு இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி சதிகள் மூலமாக ஏமாந்து போவார். அடுத்தது கேது தொடர்பு பெற்றுச்சுன்னா யாருன்னே தெரியாத ஒரு வெளியாள், அப்புறம் ரகசிய எதிரிகள், அப்புறம் ஆன்லைன் மோசடி செய்கிறவங்க, அல்லது நண்பை வச்சு மோசடி செஞ்சு பின்னாடி முதுகில் குத்துறவங்க, துரோகின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆட்களால் ஏமாற்றப்படுவார். இதுதான் எந்த கிரக காரகத்துவம் எந்த மாதிரி ஏமாற்றத்தை யார் மூலமாக கொடுக்கும் அப்படின்றது சொல்லக்கூடிய நிலை. இதை சுட்டி காட்டி அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக ஜாதகரை இருக்க சொல்ல வேண்டியது ஜாதகத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கடமை. சில நேரத்தில் நாமளே ஆஃபீஸில் பார்ப்போம், நாம் நல்லா கடுமையாக உழைச்சிட்டு இருப்போம், ஆனால் ஒன்றுமே செய்யாமல் இருக்க நல்லா அழகாக பேர் வாங்கிட்டு போவாங்க, ப்ரொமோஷன் வாங்கிட்டு போவாங்க, இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இவருக்கு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி பார்த்தா அவர் உழைக்கிறவங்க நம்ம ஐஸ் வைக்கிறாரு, அவர் ஜால்ரா பண்ணுறாரு, காக்கா பிடிக்கிறாருன்னு சொல்லுவோம். இந்த அமைப்பும் ஜாதகர் ஏமாந்து போகிறது தான். இது உழைப்பு சுரண்டல், பதவி பறிபோதல், அந்த மாதிரி விஷயம். இது D10 தசாம்ச வர்க்கத்தில் 10ஆம் வீட்டுக்கு 6, 8 நல்லா புரிஞ்சுக்கணும். D10 லக்னத்துக்கு 6, 8 அல்ல, D10ல 10ஆம் வீடு எதுவோ அந்த வீட்டுக்கு 6, 8, 12 அந்த வீடுகளில் கிரகங்கள் பலவீனம் அடையிறது. அப்படி இருந்தால் ஜாதகர் இரவு பகலாக உழைச்சி ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பாரு, ஆனால் அதுக்கான அங்கீகாரம் ப்ரொமோஷனாவோ இன்க்ரிமெண்ட்டாவோ கிடைக்காது. அது வரும்போது இவர் கீழே குறைவாக வேலை பார்த்துருப்பார், இவரோட நல்லா வேலை பார்த்துருக்க மாட்டார், அவருக்கு கிடைச்சிட்டு போகும். அவர் மேலதிகாரிக்கு சாதகமாக ஐஸ் வச்சு அதை வாங்கிட்டு போயிருப்பார். இதில் ஜாதகர் உழைப்பு ரீதியாக ஏமாற்றப்படுவார். இது ஒன்று. இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தசாபுத்தி காலங்களில் நடக்கும். அதனால் புதிய நபர்களை அப்போ நம்பி பணம் எதுவும் போடக்கூடாது, முதலீடு எதுவும் பண்ணக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து எதுவும் பண்ணக்கூடாது, ரிஸ்க் எடுக்காதீங்க அந்த டைமில். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராகு கேது புத்தி நடக்கும்போது ஜாதகருக்கு சரிவர சுய புத்தி வேலை செய்யாது. அப்போது ஒருத்தவங்க சொல்கிற மாய வார்த்தைகளை நம்பியோ, அவங்க பேச்சோடைய உள்ள பிரம்மாண்டத்தை நம்பியோ, அல்லது அவங்க சொல்கிற வார்த்தைகளில் உள்ள இதை யதார்த்தத்தை மறந்து அந்த ரிசல்ட் ஆசையை நம்பியோ ஏமாந்துருவாங்க. அதனால் அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தொழில் ஒப்பந்தம், பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக வரக்கூடிய விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தள்ளி போடுறது நல்லது, கையெழுத்து போடாமல். அதுதான் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கிறத விட தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விதங்களில் தான் ஜாதகர் ஏமாற்றப்படுவாங்க. இப்போது இந்த வார வகுப்பில் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் கிடைக்கும், அப்படி ஒரு வேலை கிடைச்சா அதில் கௌரவங்கள், அங்கீகாரங்கள் அதெல்லாம் எப்படி கிடைக்கும், ஒருவேளை வேலையோ அல்லது தொழிலோ செஞ்சிட்ருக்கோம், அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு பேர் புகழ் கீர்த்தி இதெல்லாம் எப்படி கிடைக்கும், அதுக்கான விதிகள் என்ன, இதோட ஒரு தொழில் மாற்றம் இருக்குமா, நம்மளுக்கு இருந்தால் எப்போ இருக்கும், எந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்றதையும், ஒருவேளை அது டவுன்ஃபாலா இல்லை நமக்கு ப்ரொமோஷனா அப்படின்றதையும் நம்ம கண்டறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகர் ஒருத்தர் மூலமாக எப்படி ஏமாற்றப்படுறார், அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகிறது எப்படி, இந்த விஷயங்களை கண்டறியது எப்படின்னு இந்த வாரம் பார்த்தோம். இதோட இந்த வார வகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரமும் D10 சொல்லுகிற தசாம்ச வர்க்க சக்கரம் தான் பார்க்க போகிறோம். வணக்கம். அதுவரை நன்றி.